ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு 2000 கோடி கலெக்ட் பண்ண போகிறேன். ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் திசா பட்டானி, சூர்யா அவங்களாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த கங்குவா. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா, சிவாவோட முந்தைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீரம், விவேகம், வேதாளம், அண்ணாத்தை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு கங்குவாவை பார்க்கும்போது நமக்கு சிவானா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, சித்தே சிவா சார் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா, அதை பிரேக் பண்ணுற படம் தான் இந்த படம். நான் பார்க்குறேன் கங்குவா. ஆஃப்டர் சிறுத்தை அதுக்கப்புறம் கங்குவா வச்சுருக்காங்க நம்ம. ஸோ அந்த அளவுக்கு படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கனால. ஸோ மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா சுமாரான படம் தான். படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லியே ஆகணும், மிரட்டிட்டார். ஸோ படம் ஒரு சின்ன கதை தானே வச்சுக்கோங்களேன். ஸோ அதே இவ்வளோ கட் வச்சு ஸோ அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. நமக்கு இன்டர்வல் வரைக்கும் கதை என்னடா ஆக போகுது, கிளைமேக்ஸ் என்னடா ஆக போகுது அப்படின்ற மாதிரியே இருக்கும். எல்லா படத்துக்கும் நமக்கு ஒரு பிம்பம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஹீரோ வில்லனை கொண்டுருவான். ஸோ அதுக்கு நடுவில் இருக்க கதை தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைக்கிற கதை. ஸோ அதில் எவ்வளோ ட்விஸ்ட் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. எடிட்டிங்கும் அதே மாதிரி தான். ஸோ எங்கெங்கே எடிட்டிங் தேவைப்படுதோ அங்கங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டிரான்சிஷன்லாம் வேறு லெவல், ஹாலிவுட் லெவலுக்கு இருந்துச்சு. தென் சினிமாட்டோகிராஃபி இதுலலாம் குறையே சொல்ல முடியாதுங்க. அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 3D பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் யோசனை இருக்கும் நமக்கு முன்னாடி. பட் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பொருளாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். பட் அப்படி இல்லை, ரொம்ப இடத்துல ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா சார் 7ஆம் அறிவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கார். அந்தளவு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணிட்டு அவர் வர்ற ஒவ்வொரு சீனும் அப்படியே சாப்பிட்டு போயிடுறாரு மற்ற ஆக்ட்ரஸை. ஸோ அந்தளவு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. திசா பட்டானி வழக்கமாக சிறுத்தை சிவா படத்தில் ஹீரோயின் என்ன ரோல் பண்ணுவாங்களோ அந்த ரோல் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக பண்ணல, ஏன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சிவா சார் கொடுக்கல. தென் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, ரெட்டிங் கிங்ஸ்லி, இவங்க 2 பேர் ஸ்டார்டிங் ஒரு 1/2 மணி நேரம் வருவாங்க. 1/2 மணி நேரம் இது வரைக்கும் சிவா படத்தில் நீங்கள் பார்த்த காமெடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ அவங்களையுமே பெருசாக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். விவேகத்தில் எல்லா வேலையும் நல்லா நடந்திருக்கும், கதை நல்லா இருக்காது. இதே மாதிரி தான் கங்குவாலையும். ஸோ எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் அதுவுமே நல்லா இருக்குது. பட் கதையில் 1-2 இடத்துல எமோஷனை அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரோன்னு தோணுது. அதாவது கதைக்கு தேவைப்படுற எமோஷனை அவர் ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது. ஆக்சுவலாக கங்குவாவுக்கும் ஒரு பையனுக்கும் தான் கதையே நடக்கும். ஸோ அவங்க 2 பேருக்கும் உண்டான எமோஷன் ஸ்கிப் ஆகுற மாதிரி தான் தோணுது. பாபி டியோல் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் உண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அதை அதை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சிவாவோட முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்கும். கிரிஞ்சி காமெடி, அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் பாடுவாங்க, சண்டை நடக்கும்போது பாட்டு நடக்கும். இதெல்லாம் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஆனால் என்ன, அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இது கதை என்னதான்டா கதை, அப்படி கதையை பற்றியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு எடுத்துக்கோங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 1000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற கதைக்கு, கங்குவா கதைக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், படத்தை இந்த 2ஐயும் கலந்து வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் படம், அதாவது பார்ட் 2 எடுக்கிறேன்னு இருக்காங்க. அதுவும் படம் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கொரோனா லீவ்லேயே எல்லோரும் பார்த்து முடித்தது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான படம். அதை இவர் அப்படியே மாற்றி குடும்பங்கள் கொண்டாடுற படம், ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்காரு சிவா. ஒவ்வொரு சீன்லேயும் அந்த கமர்ஷியாலிட்டி இருக்கணும், முகம் சுளிக்க வைக்காத எந்த சீனையும் அவர் வைக்கலை. ஸோ ரொம்ப கான்சியஸாக தான் வேணும்னே தான் பண்ணியிருக்காரு. இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு தான் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா அதே அளவு ராவாக எடுத்திருக்க முடியும். ஆனால் வேணும்னே இப்படி பண்ணி ஸோ இந்தியன் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காரு. அது அந்த படம் பார்த்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தாட்டு வச்சுக்கிட்டு படம் பார்க்காதீங்க. ஸோ இது ஒரு இந்தியன் சினிமா, கமர்ஷியல் சினிமா, காலகாலமாக நம்ம பார்த்துட்டு வர சினிமா. அதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்.
இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் தான். குடும்பங்கள் கொண்டாடும்னா நான் ஒரு குடும்பத்தில் ஒரு 20லேருந்து 40 அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை. சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் புரியணும். அந்த மாதிரி படம் தான் குடும்பங்கள் கொண்டாடும் படம். ஸோ அந்த மாதிரி படமாக அந்த 2 கதையும் இங்கே கொண்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே அழகாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் முதலே சொன்னேன், மற்ற படத்துக்கு இந்த படம் பரவாயில்ல அப்படின்னு தான். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், ஆனால் கதை இப்படி தான் இருக்கும். ஸோ இதற்கு என்னோடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோவா படம் ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ரேட்டிங். ஸோ தேங்க்யூ. இன்னொரு நல்ல படத்தில் உங்களை சந்திப்பேன்னு நினைக்கிறேன். டாட்டா, பாய் பாய். ஃபிலிம் தெரபிஸ்ட் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.